நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த பிக் பாஸ் ஜூலியாண்டி இருக்கே நம்ம தளபதி விஜய்க்கா பேமெண்ட்லாம் வாங்கிட்டு திமுக ஆதரவாக தளபதி விஜய்க்கு எதிராக சமீப காலமாக பேசிட்டு வந்துட்டு இருக்கு இல்லைங்களா. இதனுடைய பேச்சு தான் ரொம்பவே இப்போ அதிகமாக இருந்துட்டு இருக்கு. அதனாலேயே ஒரு பெரிய எதிர்ப்பு அப்படின்றதும் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு இது பண்ணியிருக்க ஒரு வேலைன்றது அதுக்கே ஆப்போசிட்டாக முடிஞ்சிருக்கு. அது மட்டும் கிடையாது, இப்போ எல்லாரும் புழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கவர்மெண்ட் சைட்லேருந்தும் தேர்தல் ஆணையம் அண்ட் போலீஸ் சைட்லேருந்தும் இதை பிடிச்சி இப்போ கேள்வி கேட்டு கொடையாக குறைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு இருக்கு. இப்போ நான் ஒரு போட்டோ அப்படின்றது போடுறேன். அந்த ஒரு போட்டோ அப்படின்றது பாருங்க. இந்த ஒரு போட்டோல நம்ம தளபதி விஜயை விமர்சனம் பண்ற மாதிரி, அதாவது அந்த ஒரு அணில் ஒரு போட்டோ போட்டு அதுக்கு பக்கத்தில் திமுக இது சொம்படிக்கிற மாதிரி ஒரு பலகை, அதாவது ஒரு போஸ்டர் அப்படின்றது கையில் பிடிச்சிட்டு இது என்ன பண்ணிருக்குன்னா, இந்த மெரினா அந்த சென்னை பக்கத்தில் உள்ள இடத்துல பிரச்சாரம் பண்ணியிருக்கு. அதாவது அணில் இந்த மாதிரி, அதாவது பார்த்தாலே தெரியுது இது தளபதி விஜய் ட்ரோல் பண்ணுதாமா. அதாவது தமிழக வெற்றி கழகத்தால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா, அந்த ஒரு டோன்ல தான் மறைமுகமாக இந்த ஒரு ஆண்டி எழுதி வச்சிருக்கு. அது மட்டும் கிடையாது, இது இந்த மெரினா அந்த சென்னை பக்கம்லாம் பிரச்சாரமும் பண்ண போயிருக்கு. அதுக்கு தாங்க இதை போட்டு எல்லாம் போலக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா, தேர்தல் ஆணையர்கிட்ட எந்த ஒரு அனுமதியுமே கேட்கல, எந்த ஒரு அனுமதியுமே கேட்காம எப்படி நீ பிரச்சாரம் பண்ண போவ அப்படின்ட்டு தேர்தல் ஆணையம் ஒரு பக்கம் இதை கிழிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு பக்கம் போலீஸும் ஒரு பக்கம் விசாரணை பண்ண போயிருக்காங்க. ஒரு பொது இடத்துல பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னா தேர்தல் ஆணையத்திட்ட அனுமதி வாங்கணும், போலீஸ் டீம் அனுமதி வாங்கணும். ஏன்னா அது ஒரு சட்ட சிக்கல் இருக்கு. அது கூட தெரியாம ஒரு தற்குறித்தனமா இது பாட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டு விஜய்க்கு எதிராகவும் திமுகவுக்கு எதிராக ஓட்டு கேட்டுட்டு இருக்கு. நீங்க யாரை கேட்டு இந்த மாதிரிலாம் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு இப்ப தேர்தல் ஆணையம் குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கு. திமுகவை நம்பி நடுத்தருல நின்று நிறைய பேர் இருக்காங்க. வடிவேலோட வாழ்க்கை அழிஞ்சதுக்கு காரணமே திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணது, விஜயகாந்த் எதிர்த்து பேசினது தான். திமுகவால் இதை காப்பாற்ற முடியாதுன்றதான் உண்மையான விஷயம். ஏன்னா தேர்தல் ஆணையம்ன்றது சென்ட்ரல் கவர்மெண்ட். அது கூட தெரியாம இந்த ஒரு ஜூலின்றது போஸ்டர் தூக்கிட்டு விஜய்க்கு எதிராக பிரச்சாரம் பண்றேன் தேவையில்லாத வேலையை பத்தி இப்ப எல்லாம் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.